Hi 11th accountancy students. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரப்போற மிட் டர்ம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நாம எங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? லெசன் 1 பொறுத்த வரைக்கும் 1 2 5 3 क्वेश्चंस வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல and லெசன் 2 பொறுத்த வரைக்கும் 1 2 4 is important and லெசன் 3 பொறுத்த வரைக்கும் 1 3 4 5 6 8 is important and லெசன் 5 and 6 பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா 2 மார்க்ஸையும் வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சாகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 மார்க்ஸ் பார்க்கலாம். சோ 11th accountancyல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க லெசன் 1ல 1 4 5 ஃபுல்லா படிச்சுக்கோங்க and லெசன் 2ல 2 4 1 படிச்சுக்கோங்க. லெசன் 3ல 3 6 5 and லெசன் 5ல நமக்கு 1 and 2, லெசன் 6ல 1 2 மட்டும் படிச்சீங்கன்னா போதும். and 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சம்ஸ்ல வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெசன் 3ல எக்ஸர்சைஸ் சம்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 7th ஒன், 8 9 10. ஓகேங்களா? சோ 8 10 11 9 இல்ல. and லெசன் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸர்சைஸ் சம்ஸ் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 3 6 7 9 11 is very important and illustration நீங்க எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். 1 2 6 3 இல்லஸ்ட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் லெசன் 5 பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகேங்களா? என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 4 5 7 8 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து 1 2 3 5. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வரப்போகிற மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் தரவாக பண்ணிட்டு போங்க. அண்ட் வரப்போற மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆப்போட லிங்க் இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா PDF ஃபார்மேட்லயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.